ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று அனைத்து ஆயுள் ஆரோக்கியத்தோட செல்வ செழிப்போட சந்தோஷமா நோய் நொடி இல்லாம வாழணும். லண்டன் எங்க அன்னைக்கு வந்தீங்க போயிட்டு இருக்கிறீங்க? அப்படியே அன்னைக்கு வந்தீங்க அப்படியே போயிட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் தியானம் பண்ண வேண்டியிருந்துச்சு, அப்படியே வந்துட்டேன். யாருக்கு தானம் பண்ண வேண்டியது இருந்துச்சு? யாருக்கு தானம் பண்ண வேண்டியது இருந்துச்சு? கொஞ்சம் வெளில தானமா தியானமா? தியானம் பண்ண வேண்டியது. ஓஹோ. ஓம் நம சிவாய. இல்லை அன்றைக்கி வந்தீங்களே அப்படியே போயிட்டு இருக்கிறீங்களே, அதான் என்னடான்னு பார்த்தேன். முக்கியமான வேலையா? ஆமாங்க. என்ன வேலை அது? ஒரு முக்கியமான சொல்லக்கூடிய அளவுக்கு வேலை. அதான் முக்கியமான வேலைன்றேன். அப்புறம் என்ன கேட்குறேன்? சொல்லக்கூடிய அளவுக்கு வேலைன்னா என்ன வேலை அது? மறுபடியும் அந்த தியானத்தில் உட்காந்தா தான் யாரு வரும். ஓ, மறுபடியும் அப்போ தான் ஞாபகம் வருமா? அன்னைக்கு கையெழுத்து வாங்க வேண்டியது தானே? அவர் சொல்லவே இல்லை. அங்கே போன ஒரு பாட்டு கையெழுத்து வாங்கினா அன்னைக்கு எல்லாருக்குமே கையெழுத்து போட்டு கொடுத்தேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 60 பேர்கிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்தேன். 60 பேரா? அன்னைக்கு கையெழுத்து போட்டு கொடுத்ததே. ஓஹோ. ஓம் நம சிவாய. கொடுங்க, இப்போ கொடுங்க. ஓம் நம சிவாய. ஐயா டாக்டர் கிட்ட காட்டும் போது ஒன்று சொல்ல மறந்துட்டேங்க ஐயா. என்ன சொல்ல மறந்துட்டீங்க? இந்த சிகப்பா இருக்கிறதுக்கு மாத்திரை கேட்கலான்னு தான் அப்படியே மறந்து போயிட்டேன். சிகப்பா ஆகிறதுக்கா? ஓ, இப்போ எங்கள் மாமா அங்கே தான் வாங்கி வந்தாரு. 4 கேம்புக்கு முன்னாடி வாங்கினாரு. இப்போ வெள்ளையா கிட்ட பாருங்க. ஒரு பாக்ஸ் வாங்கி கூட தரமாட்டாங்க ஐயா. இல்லை, உங்க வயசுக்கு தகுந்த மாத்திரை, அவரு மாத்திரை வேற, உங்க மாத்திரை வேற. ஆமா, நான் இங்கதான் மாத்திரை சாப்பிட்டாங்க கலரான சொன்ன நம்ம சொல்லணும். பெருமை தான். ஆமா, பெருமை தான். நம்ம கிட்ட சாப்பிட்டு கலர் ஆனா ஒரு பெருமை தானே. இதுக்கு மேல கலர் ஆகி என்ன பண்ண போறீங்க? இதுக்கு மேல கலர் ஆகி என்ன பண்ண போறீங்க? வெளியில வேலை இருக்குங்க. கலர் ஆனா கூட வெளியில அதுக்கு இல்லைங்கய்யா. இப்ப நான் ஒரு பிளைட்ல ஒரு நிதி போகும்போது வெளிநாட்டுல வரவங்க எல்லாம் கொடுக்கும் போது வந்து அவங்க ஈக்குவலுக்கு ஒரு கலர் தானே நமக்கு. கருப்பா இருந்தா கொடுக்க மாட்டாங்க. நீங்க தாடி மொத்தமா வெள்ளையா வளர்த்துக்குங்க, கரெக்டா இருக்கும். சைட்ல வளர்த்துக்கிறீங்களா, இன்னும் கொஞ்சம் முகம் சுத்தியும் வளர்த்துக்குங்க. சரிங்க, கரெக்டா இருக்கும். இல்ல, இன்னைக்கு அவசர வேலையா வேக வேகமா போனீங்களே, அதை நான் என்ன கேட்டேன், லண்டன் எங்க போச்சு? ஐயா சாப்பாடுலாம் சாப்பிட்டு தானே போனீங்க? ஆமாங்க. சரி, நன்றி. அன்னைக்கு கொஞ்சம் பெருசாக வாழைப்பழம் கொடுத்தீங்கல்ல? என்ன ஒரே ஒரு குறை, அந்த வாழைப்பழம் செவ்வாழை வாழைப்பழம்னா கொஞ்சம் விரும்பி சாப்பிடலாம். அடுத்த வாட்டி பண்ணிடலாம். ஆமாங்க, பண்ணிடலாம். செவ்வாழை அதுவும் செவப்பா தான் வேணும். ஆமாங்க. சரி, பாதாம் முந்திரி சேர்த்து ஒன்று போதும். நூறு கொடுத்துருங்க. ஏன்னா பயணம் போலாமே, உட்காந்துக்கிறீங்க. ஒரு மணி நேரம் கழிச்சு கிளம்புனீங்க. 1 மணி நேரம் கழிச்சு எங்க போறீங்க? இது ஜெர்மன் வரைக்கும் போலான்னு. ஜெர்மன் என்ன டீக்கு என்ன சாப்பிடணுமா? இல்ல, கொஞ்சம் அங்க ஒரு முக்கியமான ஒரு ஆளை பார்க்க வேண்டியது. எல்லாமே முக்கியம்தான், எதுவுமே முக்கியம் இல்லாத இல்ல. இல்ல, சரி. இப்படி ஊனின்னு உட்காந்தா கடங்காரன் ஆவான்னுவாங்க எங்க வீட்டுலாம். அது உண்மைதானே? கை ஊனின்னு உட்காந்தா கடங்காரன் ஆவ அப்படின்னுவாங்க. உண்மையா? தெரியல, எனக்கும் தெரியல. யோகாசனம் பண்றவங்க அப்ப எல்லாருமே கடங்காரன் ஆயிடுவாங்க உங்களுக்கு. சரி, பண்ணிட்டீங்களா ஐயா? இதான் ஏசி. நம்ம கிரிவல பாதையில ஏசி ஓடிக்கிட்டு இருக்கியா? எங்க ரூம்ல சரி பண்ணி காத்தே வரலையா? எது அங்க நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல. சரி, ஜெர்மன் போறீங்க அப்ப? முக்கியமான வேலை. போயிட்டு வர்றதுக்கு 1 வாரம் ஆனாலும் ஆகலாம். ஓ, இது நிதி விஷயமா, நிதி விஷயமா போறேன். ஓஹோ, சரி. ஏன்னா இதுக்கு நம்ம அண்ணாமலையார் எனக்கு ஒரு அருள் கொடுத்தது வந்துங்க ஐயா. ஒரு 1000 கோடி தரேன் இருக்காப்புல. 1000 கோடி நிதி கேட்டிருக்கேன். அண்ணாமலையார்ட்டே கேட்டுக்கிறீங்களா? அவர் வந்து உத்தரவு கொடுத்துருக்காரு எனக்கு. கொடுத்த உடனே இந்த திருவண்ணாமலை வந்து திருப்பதி மாதிரி ஆக்கணும். ஓ. ஆனா மலை மேல அண்ணாமலையார் கோயில் வச்சிடலாமா? மேல இல்லங்கய்யா. இல்ல, அப்படி அண்ணாமலையார் கோயில் மலை மேல வச்சிட்டா அப்பதான் மலை ஏறி வந்து பாக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஐயா உத்தரவு அந்த 1000 கோடியை வந்து எப்படின்னா, அது உங்க கையில தான் கொடுத்து நான் போயிட்டு வரேன். போயிட்டு அது என் கையில தான் கொடுக்கணும்னு சொல்லிக்கிறாரா? சரி, அந்த 1000 கோடி என்ன சொல்லிட்டாரு?
நான் வந்து அப்பையும் கேட்டேன், ஆ. என் கையில கொடுக்கீங்களா ஆ. எனக்கு பணம் மேலையெல்லாம் ஆசையே கிடையாதுன்னு. உனக்கு ஆசை இல்லைன்னு எனக்கு தெரியும். நீ வந்து உங்க கையில கொடுத்து திருப்பதி மாதிரி நீ ஆக்கிடலாம் 1000 கோடி இப்ப என்கிட்ட கொடுக்க போறீங்களா? எப்ப? இன்னொரு போயிட்டு ஒரு வாரத்துல வந்துடும். எல்லாரையும் ஒழிச்சிட்டீங்க, கடைசியா என்ன ஒழிக்கிறதுக்கு வந்துட்டீங்க. முருகனை ஒழிச்சிட்டீங்க, ஆட்டக்கார ஒழிச்சிட்டீங்க. எங்க மாமா சொன்னீங்க, அவரு ஐயோ எனக்கு எது வேணாம், கடைசியா என்கிட்ட வந்துட்டீங்களா? சந்தோஷம். வளைச்சு பஸ் விட போறீங்களா? இல்ல நேரா விட்டுலாம், வளைச்சலாம் நேரா பஸ். ஏறுனா திருப்பதி, இறங்குனா திருவண்ணாமலை. திருப்பதி மாதிரி பண்ணிடலாம். மலை மேல மேல ஒரு 60 கிரவுண்ட்ல இடம் வாங்கி போட்டு கண்ணாடி வளைவு அது உள்ள ஏசி போட்டுங்க. நம்ம சாமிகளுக்கு ஒரு 5 அடிக்கு ஒரு கேப் தர்மம் எடுக்கிறதுக்கு. ஆமா. அதே மாதிரி நீங்க சாப்பாடு வண்டியில கொண்டு வந்தாலும் எல்லாரையும் ஒரே இடத்துல சந்திக்க முடியாது. அங்க ஒரு பாக்ஸ் மாதிரி. ஓகே ஓகே, அப்படியே வச்சுட்டு போயினே இருக்கிறேன். ஆமாங்க. சரி ஓகே. சரி, கார் உள்ள வரலாமா? அது உங்க ஊருக்கு. ஓ சரி, அங்க பங்கடை போட்டுக்கிறோமா? மாமா கேப்பாரு, அங்க பங்கடை போட்டுக்கலாமா? ஏன்னா அங்கடை இருக்கணும்ல அதுக்கு. சரி போலாம். அவங்க குடும்பத்தினர் அனைவரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க. நமச்சிவாய நமக. அருளாசியோட அவங்க அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமா வாழணும். ஓம் நமச்சிவாய. அண்ணாமலைக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்தோட செல்வ செழிப்போட சந்தோஷமா நோய் நொடி இல்லாம வாழணும். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேர்களால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் அனைவரும் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமாக மன நிம்மதியாக மன மகிழ்ச்சியாக வாழணும். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமா வாழணும். ஓம் நமச்சிவாய. சாமி நமச்சிவாய, எப்படி இருக்கிறீங்க? ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் அனைவரும் செல்வ செழிப்போட சந்தோஷமாக நோய் நொடி இல்லாம மனமகிழ்ச்சியா வாழணும். ஓம் நமச்சிவாய. சந்தோஷம். என்னங்க உட்காந்துக்கிறீங்க? அன்னதானம் கொடுத்தவங்க அனைத்து பேரும் நல்ல சந்தோஷமா நோய் இல்லாமல் எப்போ ஆனந்தமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பா. அன்னதானம் மேலும் மேலும் அவங்க எல்லா சாதுக்களுக்கும் ஏழைகளுக்கும் கொடுக்கணும். கண்டிப்பா. இறைவனுடைய ஆசீர்வாதம் எல்லாமே சந்தோஷம் சாமி. ரொம்ப நன்றி சாமி. நமச்சிவாய. வாங்க. இன்னும் உடம்பு சரியில்லையா? சரி, மெடிக்கல் கேம்ப் கூப்பிட்டாங்களே, வர வேண்டியது தானே? ஓ, ஆஸ்பத்திரி எங்கே வரணுமா? ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக மன நிம்மதியாக வாழணும். அண்ணாமலையாருக்கு அரோகரா. நமச்சிவாய நமக. என்னன்னு தெரியல, சக்கரை அதிகமாகிடுச்சா கம்மி ஆயிடுச்சான்னு ஒரு மாதிரியா தடுமாட்டமா இருக்குது. ஒன்றும் ஆகாது, கவலைப்படாத. ஒண்ணுலாம் ஒன்றும் ஆகாது. போட்டு எதை போட்டு மனசை குழப்பிக்காத. சந்தோஷமா மன நிம்மதியா சாப்பிடு. எந்த குறையும் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் நமக்கு பேர் வரணும், நல்ல பேர் கிடைக்கணும். சரி, கிடைக்கும். அவங்களுக்கு குழந்தை நல்லபடியா பிறந்துச்சு, அது வேண்டி தான் அன்னதானம் கொடுத்துருக்காங்க. ஓம் நமச்சிவாய நமக. ஓம். ரெண்டுமே வெள்ளை சோறு, ஒரு சாம்பார், ஒரு மோர். என்ன சந்தோஷம் பாட்டிமா? நல்லா இருந்துச்சா? சரி, ராகவா சாப்பிட்டியா? அதெல்லாம் ஒண்ணு. நான் என்ன இன்னி இந்த 4 வருஷமா சாப்பாடு கொடுத்துங்கிறோம். என்ன எதனா கேட்டு யாருன்னா இல்ல நீங்கிறம்மா? இன்னும் ஒண்ணு கேட்டு வாங்க, எப்பனா வாங்கிக்கிறேன். வாங்கிக்கோ, அது போய் என்ன வாங்கிக்கோ. சரி பாட்டிமா, போயிட்டு வா. முடிச்சுட்டு எத்தனை வேணுங்க? 1. தாத்தா, காந்தி தாத்தா. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. நமச்சிவாய நமக. நல்லா இருக்கணும். அன்னதானம் பண்ணவங்க வேண்டிக்குங்க.
என்ன காந்தி தாத்தா சாப்பாடு வாங்க ஞாபகம் வரவே இல்லை. என்ன வண்டி போயிட்டாங்க சாப்பிட பச்சு என்ன காந்தி தாத்தான்னு கூப்பிட்டனா இல்லையா? வண்டி வியாபாரம் எடுத்துட்டீங்கன்னா சரி நம்ம இந்த வண்டி தான் வச்சுக்கிட்டே வர்றது. எப்படி பக்கத்துல போய் இங்க இருந்து நான் என்ன போய் திண்டிவனத்துல போய் நிக்க போறேன், பக்கத்துல போய் நிக்க போறேன். நடப்பு வரல எனக்கு. இல்லடா அது நம்ம இங்க வந்து காந்தி தாத்தான்னு வேற கூப்பிடுறேன். கூப்பிட்டீங்க வண்டி பார்த்து நம்ம சரி விடு. வண்டி இதுக்கு மேல கிரிவல பாதையில எங்கன்னா பார்த்தனா பின்னாடி வா. எப்படியும் போறதுக்கு 3-3.5 மணி நேரம் ஆகும் இங்க இருந்து நாங்க அந்த பக்கம் போறதுக்கு. நமச்சிவாய சாமி, நமச்சிவாய சாமி. ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். எதுனீங்க? ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய நமக. போயிட்டு வாங்க, வாங்க வாங்க. ஓம் நமச்சிவாய. ஏன் இன்னைக்கு மெடிக்கல் கேம்புக்கு வரல? உங்களுக்குலாம் வந்து பொருள் முக்கியம், உடம்பு முக்கியம் கிடையாது உங்களுக்கு. நீங்களாம் உடம்பு சரியாம இருந்தா கூட மாத்திரை கூட கொடுக்க போறது கிடையாது, அவ்வளவுதான். நம்மளால சொல்லதான் முடியும். இங்க இருந்து தேனி வரைக்கும் போறீங்க, திண்டுக்கல் வரைக்கும் போறீங்க, இவ்வளவு தூரம் வந்து ஒரு மெடிக்கல் கேம்பு கூப்பிடுற வரமாட்டேன்றீங்க. என்ன பண்றது நான் உங்களை சொல்லுங்க? நீங்களாம் உடம்பு சரியில்லைன்னா எனக்கு தெரியாதுங்கன்னு சொல்லிட்டு தான் போனோம், ஒரே வார்த்தை. இல்ல சாமி நீங்க பாத்துங்க, ஏன்னா உங்களுக்காக தானே நாங்க டாக்டர் வர வச்சு மருந்து மாத்திரை எல்லாம் இலவசமா கொடுத்து பண்றோம். பக்கத்துல தானே, அது கூட வர முடியலன்னா என்ன? உடம்பு தான் சாமி முக்கியம், பொருள் 2ஆம் பட்சம். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் நமக்கு உடம்பு தான் முக்கியம். பார்த்து தாத்தா கிட்ட வாங்கிக்கோங்க. ஹலோ, ஓம் நமச்சிவாய். சரி சரிங்க, சரி 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 நமச்சிவாய். டேய் அந்த ஊறுகாய் இருக்கு இருக்கு இருக்கு, நீ பார்க்கவே தேவையில்லை. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. எத்தனை வேணும்? எத்தனை வேணும்? எல்லாரும் 2. ஓம் நமச்சிவாய. லைன்ல நின்னுங்கிறாங்க, நான் குறுக்கல எப்படி கொடுக்க முடியும்? நைனா அவங்க லைன்ல நிக்கிறாங்க. ஓம் நமச்சிவாய. பார்த்து பார்த்து எடுத்துட்டு போங்க. 2. ஓம் நமச்சிவாய. 2. ஓம் நமச்சிவாய். கத்திரிலாம் மழை வந்துச்சு, கத்திரி முடிஞ்ச பிறகு வெயில் அடிக்குது, கத்திரி முடியுது. ஐயா சொல்லுங்க ஐயா. போட்டோன்னே பள்ளம் மாடு மாதிரி தமிழ்ச்சி எந்த கால் வைக்கிறேன்னே தெரியல. சரி, நான் அன்னைக்கு 1000 வாட்டி சொன்னேன். கண்ணாடிக்காரர் இங்கே இருக்கிறாரு, கண்ணாடி ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி போடுங்க, செக் பண்ணி பாருங்க, எதனா பிரச்சனை இவர்கிட்டே கேளுங்கன்னு நான் சொன்னேன். நல்லா இருக்குது, சரியாகுது சரியாகுதுன்னு போட்டு போனீங்க. போட்டு போனீங்களா? அங்கே போய் போட்டு சாமி. இது இப்போ அவங்ககிட்டே போங்க, அவங்ககிட்டே போய் கொடுங்க. நீங்க கண்ணாடி போட்டு செக் பண்ணிட்டு நல்லா இருக்குதுன்னு சொன்ன பிறகு தானே அந்த கண்ணாடி கொடுத்துருப்பாங்க. எல்லாருக்கும் பொதுவாக கேட்குறேன் ஐயா. இப்போ ஒரு கண்ணாடி கடைக்கு போறோம், கண்ணாடி செக் பண்றோம், நம்ம கண்ணு நல்லா இருக்குது தெரியுதுன்னு சொன்னா தானே அந்த கண்ணாடி கொடுப்பாங்க நம்ம கிட்ட பாக்ஸோட. நீங்க அன்னைக்கு தெரியுதுன்னு தானே இந்த கண்ணாடிக்கு 1000 ரூபாய் காசு கட்டிக்கிறேன் நான். அது வேற 350 ரூபா வேற வாங்கிக்கினாரு. ஒரே நிமிஷம் இருங்க. நீ வந்தாலும் அதே மெத்தது. ஐயா ஒரே நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம் இருங்க. உங்க பேரு? அப்பா சார். உங்ககிட்ட எது காசு வாங்கினாரு? காசு அண்ணா அப்பா சாமின்றவர்கிட்ட 350 ரூபாய் ஏன்னா வாங்கினீங்க? ஆட்டோமேட்டிக் கூலிங் கேட்டாரா? சரி, அவர் என்ன சொல்றாரு? இப்ப இந்த கண்ணாடி போட்டதுல இருந்து மோடும் பள்ளமாக தான் கீழே 2-3 வாட்டி விழுந்துட்டாரு. அந்த கண்ணாடி சரியே இல்லை, இதை குத்துட்டீங்க ஒரு மாதிரி இருக்குது அப்படின்றாரு என்கிட்ட. மாத்தி கொடுக்குறேன்னு அவர் சொல்லிட்டாரு. இன்னும் நான் என்னதான் பண்ணணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? நானே கார்ல கூட்டிட்டு போய் எதனா பண்ணணுமா? இல்ல நீங்க என்ன, நீங்க அவரு இப்ப வாங்க மாத்தி கொடுக்குறேன்னு சொல்லிட்டுக்கிறாரு, உங்ககிட்ட பேசிட்டாரு. மோடு பள்ளமாகுதுன்னா நான் கண்ணாடி கேம்ப் தான் போடுறவன், நான் டாக்டர் கிடையாது. அவரு எங்க மோடு பள்ளமாகுது சுத்தமா சரியில்லைன்றாருண்ணா. 350 ரூபாய் காசு வேற வாங்கிக்கிறாங்க அப்படின்றாரு. நான் நேற்று நீங்க அலர்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு மேல எக்ஸ்ட்ரா 900 ரூபாய்
வச்சுங்க. ஆ. நான் சரி இல்லாத ஆளேன்னு எதனா கொடுன்னு சொன்னேன். அதனால என்கிட்ட இதாக கொடுத்தாரு. அது நான் லென்ஸ் போடணும்னா லென்ஸ் மட்டுமே 1200 ஆட்டோமேட்டிக் கூலிங்க. அந்த லென்ஸ் தான் போட்டு கொடுத்தேன் எனக்கு. நீங்க அவருக்கு சரி இல்ல நீங்க லாபம் நஷ்டம்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்கண்ணா. நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. லாபம் நஷ்டம் நம்ம கொடுக்கறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நம்ம கொடுத்துட்டோம் அது இது இல்லை, அவ்வளவுதான். நீங்க அவர் அனுப்பிச்சு அவர் அனுப்புறேன் நான் மாத்தி கொடுத்துறேன்னு சொன்னேன். காலையிலேயே போன் பண்ணாரு. அவர் அதை சொல்லவே இல்லை. பாரு நீ குத்த கண்ணாடி எனக்கு இந்த பாரு. நீங்க எல்லாருமே லவுட் ஸ்பீக்கர்ல பேசுறீங்க. சாமி மொதல் சரியில்லைன்னு வான்னு சொல்லிட்டு இருக்காரு. சரிண்ணா வைண்ணா. ஐயா இங்க பாருங்க ஐயா, இந்த கண்ணாடிக்கு 1000 ரூபாய் நான் கொடுத்துக்கிறேன். அது இல்லாம நீங்க எனக்கு இந்த கூலிங் தான் வேணும்னு கேட்டுக்கிறீங்க. கண்ணு அறக்குது அப்படின்னு கேட்டா நீங்க அவர் உங்க எதிரிலாம் லவுட் ஸ்பீக்கர்ல பேசுறேன். இந்த ஒரே காரணத்துக்காக இந்த கண்ணாடி விஷயத்துல நான் வந்து இறங்குறது கிடையாது. இல்ல அங்க உங்கதான் உங்களை மாத்தி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. மாத்திரை வாங்குற நல்லா உடனாக செக் பண்ணி அடுத்த நாள் வாங்கி தான் சொல்லுவான். ஓம் நமச்சிவாய நமக. இல்ல ஏன் நீங்க மாத்தி குடுக்குறேன்னு சொன்ன பிறகு அவர் குடுக்கலனா தான் நீங்க பேசி இருக்கணும். நான் போங்க நான் எதுவுமே. ஓம் நமச்சிவாய நமக. போயிட்டு தேடி வந்து தரேன் உனக்கு. ஓம் நமச்சிவாய. வாங்கி போட்டு போயிட்டாரு. அவர் இல்லைன்னு சொல்ல வான்னு சொல்லிக்கிறாரு. ஓம் நமச்சிவாய. பொண்ணு குத்து பொண்ணு குத்து. 100 ரூபாய் செலவாயிடுச்சுன்னு ஃபீல் பண்றாரு அவர். 100 ரூபாய் செலவாயிடுச்சு அங்க போயிட்டு வந்ததுக்குன்னா 1000 ரூபாய் 2000 ரூபாய் பொருள் வந்து இலவசமா வருதுன்னு யோசிக்கல. 100 ரூபாய் அங்க போயிட்டு வர செலவாயிடுச்சு. அப்ப கூட 100 ரூபாய் செலவு ஒரு வாட்டி 2 வாட்டி அந்த கடையில கேட்டு பார்த்து எனக்கு தெரியலப்பா, எனக்கு சரியா தெரியல, இப்பயே மாத்தி கொடு அது சொல்றதுல. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. குறிப்பிட்ட வயசுக்கு மேல அப்படித்தான் தெரியும். ஐயா எத்தனை மாத்திரை இதுல வாங்குனீங்க? இது 3 வாங்கியாச்சு. இதோட கொண்டு வந்து கூட வாங்கி. சரி இது மட்டும் இது பண்ணிக்கணும். இது மட்டும் ஒரு போட்டோ எடுத்துக்கோ. சீட்டு இருக்கு. போங்க போயிட்டு வாங்க. சாப்பாடு எத்தனை? குழம்பு அது மறுபடியும் போய் காசு கொடுத்து வாங்கினா செலவாகும். அதனால எங்க நம்ம 2 மாசம் சேர்த்து வாங்கிக்கலாம். ஒரு லிமிட் தானே இது மாதம் சாப்பிட்றது எல்லாம். எவ்வளோ இது மாதம் சாப்பிடுங்க இல்ல சுகர் மாத்திரையும் பிபி மாத்திரையும் லைஃப் லாங் சாப்பிடணும். ஆமா நமச்சிவாய். உங்களுக்கு பிபி அதிகமாகுதா? எவ்வளவு இருக்குது? 190. எனக்கு என்ன வயசு ஆகுது தெரியுமா? எனக்கே 165 இருக்குது. சுகர் இல்லை உடம்பு பேசி பிரஷர். இவ்வளவு பேர் பாக்குறோம் பேசுறோம்ல, நமக்கே பிரஷர். ஐயா போயிட்டு வாங்க சாமியார்கள் கொடுக்கறது. எனக்கு ஒரு கண்ணாடி ஏற்பாடு பண்ணணும். மெடிக்கல் கேம்புக்கு வரலீங்களா? இல்லையா, நான் உடம்பு சரியில்லை. எப்படி மாட்டிங்கிறேன் பாருங்க. நான் நீங்களே பாருங்களேன். ஏன்னா ஒரு கேம்புக்கு வராமலே கண்ணாடி ஏற்பாடு பண்ணா என்ன? அதுதான் நீ கேம்புக்கு வராமலே கண்ணாடி ஏற்பாடு பண்ணா நான் என்ன பண்ணி கூட நம்ம கேம்பில் வந்து நம்ம போயிட்டு வாங்க. அது அதுதான் ஏன் கேம்ப் அடுத்த வாட்டி நடத்துவோம், அப்போ வாங்க. ஒன்று விட்டு ஒன்று இல்லை இது பண்ண முடியாது. உங்களுக்கு நான் சொல்றது புரியுதுங்களா இல்லையா? உங்களுக்கு உங்க ஒருத்தருக்காக நான் எல்லா டாக்டரையும் வர வச்சு நான் லட்சக்கணக்கில் செலவு பண்ண முடியுமா? என்னதான் பண்றீங்களோ ஒன்றும் புரிய மாட்டேங்குது எனக்கு. போயிட்டோம் 2 ஓம் நமச்சிவாய. வாங்கிட்டீங்களா? இந்த காலுக்கு நீ கேப், காலுக்கு நீ கேப். எத்தனை சாப்பாடு? ஒன்று சைஸ் பார்த்தா வாங்கிட்டு வரணும். சைஸ் வருது எவ்வளோ? ஒரு எக்ஸலா? நாளைக்கு வாங்கி வருவார். சீட் இருக்குது வாங்கி வருவார். ஆமாம் வாங்கி வருவார். நமச்சிவாய சாமி. நமச்சிவாய சாமி. ஓம் நமச்சிவாய நமக. வாங்க. ஓம் நமச்சிவாய நமக. போயிட்டு வாங்க. எத்தனை? 2. ஓம் நமசிவாய நமக. நமச்சிவாய நமக. நமச்சிவாய. ஓம் நமசிவாய நமக. போயிட்டு வாங்க. நமச்சிவாய நமக. வாங்க வாங்க.
கண்ணாடிக்கு ஓம் நம சிவாய நமக. அன்னைக்கு கேம்ப் அன்னைக்கு என்ன பண்ணிருந்தீங்க நீங்க? கையெழுத்து வாங்க வர அன்னைக்கு வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாருங்க சார். நீங்க எல்லாருமே கையெழுத்து போட்டு கொடுத்தீங்க. அன்னைக்கு நீங்க என்ன பண்ணீங்க? இன்னொருத்தர் 2-3 பேர் வாங்கல. அவங்க நீங்க என்னைக்கு கண்ணாடி வாங்குறீங்க அன்னைக்கு இல்ல ஐயா, அன்னைக்கு கேம்ப் அன்னைக்கு எல்லாருமே கையெழுத்து போட்டு வாங்கிக்கங்கன்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்தேன். செக் பண்ண வரனால நீங்க வர அன்னைக்கு வாங்கிட்டு வாங்கினாரு. அது புதுசுன்றதால எனக்கு தெரியும். பேனா என்ன வச்சுக்கோ. முதல்ல அந்த பேக்கில் எடுப்பாங்க. நோட்ஸில் படிங்க. கேமரா பேக்கில் சாப்பாடு கொடுத்துட்டு வந்தேன் தனியா. சாப்பாடு கொடுங்கண்ணா. கொடு. ஒன்று எத்தனை சாமி? கண்டனம் கொடுங்க. ஓம் நமச்சிவாய. இந்த இது வேண்டாம். எது? போயிட்டு வாங்க. எத்தனை சாமி? 2. ஓம் நமச்சிவாய நமக. எத்தனை சாமி? தெரியல. எத்தனையா? வணக்கம். வாங்க ஐயா. நமச்சிவாய. நீங்களா ஐயா? யாரு தெரியல, கார்ல தெரிய மாட்டேங்குது. ஓம் நமச்சிவாய. எத்தனை வேணும்? 2. நல்லா இருக்கிறேன் ஐயா. நல்லா இருக்கிறீங்களா? நான் என்னடா அது ஏதோ கார் வருது, யாரும் தெரியல அப்படின்னு இல்ல ஐயா, நான் அந்த அளவுக்கு. அப்படியே இருக்குது சாம்பார். சாம்பார் ஒன்று போதும். நமச்சிவாய. 1. இது இப்ப கண்ணாடி வந்து அன்னைக்கு நான் எல்லாருக்கும் கையெழுத்து போட்டு கொடுத்தேன். எங்க போனீங்க அன்னைக்கு? இல்லை, நீங்க சொன்னீங்க. ஆனால் கையெழுத்து போடுறது நீங்கள் வந்து 2 நாளுக்கு அப்புறம் கையெழுத்து போட இல்ல, அன்னைக்கே கையெழுத்து போட்டு கொடுத்தேன் எல்லாருக்குமே. இல்லை, ஃபர்ஸ்ட் 2 நாளுக்கு திருப்பதியா? திருப்பதி. நமச்சிவாய. நாராயணாய. அந்த வயசான அம்மா ஒரு பிராமின். ஆமாங்க ஐயா. இருக்கிறாங்க ஐயா. நினைவா இது இல்லை, இந்த பக்கம் இருக்கிறாங்க. நீங்கள் கொடுத்துறீங்களா? நீங்கள் போகும்போதே கொடுத்துருங்க. அப்படிங்களா? நீங்கள் கொடுத்துருங்க. சரிங்க ஐயா, நான் கொடுத்துறேன். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நீங்கள் விருப்பம், நீங்கள் கொடுத்துக்கலாம். ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. நமச்சிவாய. சாப்பாடு ஒரு செட் கொடுப்பியா? அன்னைக்கு புளிக்குழம்பு பிரமாதமா இருக்குது. புளி அது வந்து எந்த குழம்பு ஐயா? வத்த குழம்பு. வத்த குழம்பு நல்லா அருமையாக இருக்குது. சரிங்க. நமச்சிவாய நமக. அண்ணாமலைக்கு அரோகரா. நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் சொல்ல முடியல. அண்ணாமலையா இருது ஐயா. சரிங்க, எல்லாருக்குமே தெரியுமே. இல்லை, அன்னைக்கு இந்த சாவித்திரி பாட்டு பேச்சில் வரும்போது ஆமாங்க ஐயா. நீங்கள் முதல்ல ஆமாங்க. சரிங்க ஐயா, கொடுத்துருங்க. கொடுத்தாச்சுல? கொடுத்துட்டு அம்மாவுக்கு. சரிங்க. நமச்சிவாய். பணம் வாங்கப்பா. இல்லை சாமி, அவர் சார் எல்லாருக்கும் 10 ரூபா கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. வந்துருங்க, வந்து வாங்கிக்கோங்க. போங்க. பெருமாளையா நாமளே நாளைக்கு போகலாம். எப்போ வேணாலும் போங்க. 5 நாளுக்குள்ளே போய் வாங்கிக்கோங்க. எங்கே போயிட்டீங்க? வந்து அட்டன் பண்ணிட்டு தான் வந்தேன். சரி சாமி போயிட்டு வரட்டுங்களா ஐயா? வரேன் ஐயா. ஐயா போயிட்டு வரட்டுங்களா? அடிக்கடி வாங்க. போலாம் வாப்பா. 10 ரூபா கொடுக்குறாரு எல்லாருக்கும். அது வாங்க. ஓம் நமச்சிவாய நமக. இந்த பாருங்க, கார் நிறுத்தி கொடுக்குறாரு. வரட்டும், வாங்கிக்குவோம். இல்ல, அவர் இப்படி வர மாட்டார். அப்படியே கொடுக்குறாரு. அந்த இடத்துல மட்டும் கொடுக்குறாரு. 1 2ங்களா? கிடைக்கும். ஓம் நமச்சிவாய. கிடைக்கணும் இருந்தால் அது கிடைக்கும். சரி. ஓம் நமச்சிவாய. போயிட்டு வாங்க. நமச்சிவாய.
இல்லை இங்கே இருந்துச்சா கண்ணாடி எடுத்துன்னு வரலையா ஏன் நாளைக்கு எத்தனை தருவாங்க ஒன்று கொடுத்துரு டிக்கெட்டுக்கு மோரா ஓம் நமச்சிவாய் நமக. சாப்பிடுங்க. ஊறுகாய் வேணாமா? சரி சாப்பிடுங்க. பட்டுமா? தண்ணி குடுறா. எந்த ஆசிரமத்துக்கு இங்க எந்த ஆசிரமமும் கிடையாது. இங்க எந்த முதியோர்களும் கிடையாது. போனா புதுக்கோட்டை தான் போனோம். இங்க எதுவுமே கிடையாது. இங்க எதுவுமே இல்லை நைனா. ஆமா புதுக்கோட்டை தான் போகணும். சரியா? புதுக்கோட்டை போறியா? தர்மம் எடுக்க மாட்டேன் தாத்தா. அங்க உள்ளே தான் இருக்கணும். வெளியிலாம் போகக்கூடாது. காம்பவுண்டுக்குள்ளே தான் இருக்கணும். தம்மு தண்ணி அதெல்லாம் தம்மு கூட அடிக்கூடாது தாத்தா. அங்கே முதியோருங்க வயசானவங்க இருக்கிறாங்க. சிகரெட்லாம் பிடிக்கக்கூடாது. சரியா? நீ கன்ஃபார்ம் பண்ணி சொல்லு. போயிட்டு ரிட்டர்ன் வர முடியாது. வரேன் இருக்கு. ஒரு செட்டு கொடுப்பேன். ஓம் நமச்சிவாய். சரி பார்க்கலாம். கேட்டு பார்க்குறேன். அவர்கிட்டையும் வேகன்சி இருக்கான்னு கேட்டு பார்க்குறேன். சரி என்ன பண்ணுறான்? அப்படியே புடியாண்ணா புடிண்ணா அப்படியே புடி கெட்ட வார்த்தை பேசுவியா? கெட்ட வார்த்தை பேசுவியா? சொல்லு. பேசுவியா? கெட்ட வார்த்தை பேசுவியா? கெட்ட வார்த்தை பேசுவியா? பேச மாட்டேன்னு வர மாட்டேங்குது. சொல்லு. பேச மாட்டேன் சொல்லு. நான் கார்ல தூங்க பேச மாட்டேன்னு சொன்னதா சொல்லு. பேசுவியா? அதுக்கு மேல ஸ்கூல் போக மாட்டியா? இவா போறியா இல்ல வா காருக்கு போலாம். பாத்துக்கிறியா? அவ்வளவு தெரியுமா உனக்கு? போ நாளைக்கு சொல்லுக்கா. இல்லைன்னா கார்ல தூக்கி போயிடுறேன். சரி. உன்னை தூக்கி என்னடா பண்றது? நமச்சிவாய சாமி. ஓம் அருணாச்சலீஸ்வராய நமக. நமச்சிவாய நமக. எத்தனை? ஓம் நமச்சிவாய நமக. எத்தனை உங்களுக்கு? ரெண்டு. நமச்சிவாய ஐயா. தண்ணி வேண்டாம். ஓம் நமச்சிவாய நமக. எது? ரெண்டா? லட்டு மட்டும் வேணாம். லட்டு இல்லை ஐயா. சுகர் ஏறி போகுது. சாப்பிட்டு லட்டு சாப்பிடாதீங்க. நானும் லட்டு கொடுத்தாங்கன்னா அதை எப்படின்னா அவாய்ட் பண்ண வைக்கிறேன். சரி நான் வச்சுவேன். போயிட்டு வாங்க. வாங்கிக்கோ. போயிட்டு வா. சாப்பாடு குத்துனே வாங்கிக்கணும். எப்போ வாங்கினேன்? இப்போ நேற்று தான். நேரம் பக்கத்துல தான் நிக்கிறேன். சாப்பிட்டேன்னா அது சொல்லலாம். அப்புறம் போற வேண்டியதுக்கு நித்துறேன். வா வண்டியில உட்காரு. பேசினே போலாம். வா உட்காரு. பேசினே போலாம். அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. சரி போயிட்டா. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. என்ன தாத்தா மாத்திரை வாங்கினியா? மூச்சு பரவாயில்லையா? இறப்பு நீ பரவாயில்லையா? கேக்குதா? இதை விட்டுட்டியா? அது விட்டு இப்ப அரை மணி நேரத்துக்கு முன்னாடியா? இப்போ ஒரு வாரம் ஆகுது. சரி வேணாம். அது விட்டுரு. போதும். இவ்வளோ நாள் அனுபவிச்சிங்கல்ல, விட்டுரு. இதுக்கு மேலே கொஞ்சம் நீங்கள் உடம்பு பார்த்துக்குங்க. சரியா? மாத்திரை போட்டுங்க. கரெக்டாக போடுங்க. இப்போ ஓரளவுக்கு இறப்பு கேட்குதா? சரி பார்த்துங்க. உடம்பு பார்த்துக்கோ. என்ன மச்சி நம்ம கீழே விழுந்துட்டா யாரும் பார்க்க மாட்டாங்க. நம்மள கூட ஒரு
பீடி துண்டு பீடி வாங்கி கூட எக்ஸ்ட்ரா அடிக்கிறாங்க பாரு, அவங்க கூட பார்க்க மாட்டாங்க. கீழே வந்துட்டா சொல்லிட்டேன் நான், இங்க எல்லாம் அனுபவப்பட்டு தான் சொல்றேன் நான். நமச்சிவாய. ஒன்று போதுங்களா? ஊருக்கெல்லாம் வேணாயா. ஓம் நமச்சிவாய. ரெண்டா ரெண்டு. ஓம் நமச்சிவாய. போயிட்டு வாங்க. கரோகரா நமச்சிவாய. சாம்பாரம் மூரா. தர்சர் மாத்திரையா சாப்பிட்டியா? என்ன எப்படி இருக்குது? பரவாயில்லையா? சரி சந்தோஷம். ஒன்றும் இல்லாத பிடிக்கு ஏதோ சவுண்டு கொடுத்தால. புருஸ்லி எதிரி சாப்பாடு ஏன் என்ன பார்த்து ஏன் என்ன தவிர்றா? அதான் இதை தாண்டினாலும் எங்கேயும் போகாது. அவரை கட்டி அது ஸ்ட்ராங்காக கட்டிக்கிங்க எதுவும் மோர் வஞ்சிரும். புருஸ்லி ஒன்னா ஒன்னா ரெண்டா? மோரா குழம்பா? குழம்புன்னு குழப்பிடுற நீ என்ன? ஓம் நமச்சிவாய நமக. போயிட்டா புருஸ்லி. கேம்புக்கு வந்து மாத்திரை வாங்கினீங்களா? மாத்திரை வாங்கிட்டு சொன்னேன். பிபி மாத்திரை வாங்கிட்டீங்களா? சரி. டாக்டரு ஒரு கன்சல்ட் பண்ண சொன்னாப்புல. எனக்கு இது ஆர்த்தோ கேட்டாங்க, அவர்கிட்ட பேசுங்க அப்புறம் வாங்க. எவ்வளோ இருக்குது பிபி? பிபி ஆனால் ஒரு கண்ட்ரோல் இருக்குது. கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்ன? நீங்கள் ஆர்த்தோ எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தாங்க, அது கொஞ்சம் ஜவுட் ப்ராப்ளம் இருக்குது. அதான் அவருக்கு கேளுங்க, அதுக்கப்புறம் அவர் ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்கிறேன் பேசுகிறேன் அப்படின்றாப்புல. சரி நான் பார்க்குறேன், நான் அவர்கிட்ட என்னன்னு கேட்குறேன். நான் காமிக்கிறேன், ரிப்போர்ட் காமிக்கிறேன். சரி ஓகே. மேடம் கூட கேளுங்க, அவர் பார்க்குறேன். அதான் கேட்குறேன் அவர்கிட்ட கேட்குறேன். வாங்க. ஓம் நமச்சிவாய. வாசனாய. கண்ணாடி போய் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? சாம்பார் கொடுத்தாங்களா? கண்ணாடி கொடுத்துட்டாங்களா? என்ன ஆச்சு உங்களுக்கு? கண்ணு கீழே விழுந்தது, அது இந்த மாதிரி இருந்துச்சம்மா, அடிப்பட்டது. அதனால் டெய்லியும் போட்டால் தான் சரியாகும் அப்படின்னாங்க. நேற்றுக்கு அதான் சொன்னார் அவர். டெய்லியும் போட்டுருங்க, கொஞ்ச நேரம் போட்டுட்டு இப்போ தான் கழட்டி வச்சேன் சார். ஏய் சிம்பா, என்ன வாங்க வாங்கிக்கங்க சாமி, வாங்க வா. சரி வா. போதும். எங்க போயிட்டாரு சிம்பா ஓனரு? சிம்பா வா, ஓடியா வா, ஓடியாங்க வா. இந்தா அம்மா இப்படி போய் வாங்கிக்கோ. மேலே தான் ஏறணுமா? சரி வா. சரி சரிடா போ போ சாப்பிடு. இந்தாடா ஒரு டைம் மறந்துடுது. டேப்லெட் எடுக்கணும்ல. ஆமாம். அது ஒரு வேளை எடுத்துட்டு வேலை மறந்துடுறீங்க. ஏன்? தூக்கம் அந்த அளவுக்கு தூக்கம் வந்துடுச்சு, போயிட்டு மாத்திரை எடுக்க முடியல. சரி நல்லா இருக்கு, ஆனால் வழியெலாம் இல்லை. சரிங்க. ஒன்று ரெண்டுங்களா? சிவாய நமக்கு. எத்தனை வேணும் உங்களுக்கு சாப்பாடு? ஒன்று. மோருங்களா குழம்பா? மோர் கொடுத்துரு. டேய் இப்போ அங்கே வரிக்கு போட்டுக்கிற மாதிரி சாப்பிட்டு போ. வண்டியை செக் பண்ணாதே விட மாட்டாங்க. ஒன்று கொடுத்துரும்.
ஆயில்மெண்ட் இல்லைன்னு சொல்கிறேன். சரி, இந்த ஆயில்மெண்ட் வாங்கி வந்து கொடுங்க. சிம்பா அவங்க ஓனர் இந்தா சிம்பாட்டு கொடுத்துருந்தா இந்த ஆயில்மெண்ட் மட்டும் சிம்பாக்கு இந்த இந்த வாக்கியம்பா பேருக்கு இல்லையா நான் பண்ணிக்கிறேன். பூண்டு அதான் சேரும் சுகர்னா. டேய் பூண்டு கொடுங்க அவன் விட்றா. ஒரே ஒரு நாளாவது கம்முன்னு சாப்பாடு வாங்கி போய்க்கிறியா நீ உன் வாழ்க்கையில்? காது கேட்காது. எனக்கு கேட்கல. அந்த புடவை பாட்டிக்கு தானே எடு. உனக்கு என்ன வேணுமோ ஃபோன் பேசினா ஐயா வந்து இறங்கி. ஃபோன் பேசுனா எல்லாம் வந்து இறங்கிடுதா? உனக்கெல்லாம் அந்த ஒரு சாப்பாடு கொடுக்குற பாரு, அதையும் கட் பண்ணணும், வீட்டுக்கு போய் சாப்பிடுன்னு சொல்லணும் முன்னெல்லாம். கணக்கு வேண்டாம், பசி எடுக்கு. அதெல்லாம் என்னது? இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், ஒன்றே தான் சாப்பிடுவேன். நாளைக்கு மாமா அவருக்கு காலைல 11 மணிக்கு ஃபோன் பண்ணிவிடு. அவர் கூட வரட்டும், அவரு கூட கொடுத்துன்னு வரட்டும். இங்கே எத்தனை மணி ஆகுதுன்னு அவரும் பார்க்கட்டும். அது வேண்டாம். இல்லை நாளைக்கு கொஞ்சம் கூட வாங்க, சாப்பாடு கொடுத்துட்டு வாங்க. மோர் மட்டும். சமையலுக்கு கூட்டு போய் சமையலுக்கு இல்லை, சாப்பாடு கொடுக்கும் போதே நாளைக்கு நீங்கள் கூட வாங்க, சும்மா கூட வாங்க. இல்லை சீரியஸாக நீங்கள் உட்காருங்க. இங்கே இங்கே நான் வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு நீங்கள் கூட வந்துட்டு பார்க்கணும். ஒரு கேமரா, எனக்கு ஒரு கேமரா வாங்கி. நீ கேமரா தேவையில்ல, கொஞ்சம் கூட வாங்க நீங்க. ஐயா பேச்சு மட்டும் இல்ல ஐயா, கூட வந்து பார்க்கணும். அப்படியே எங்க கூட வந்து நில்லுங்க. சாப்பாடு நாங்க எப்படி குத்துன்னு வரோம், இங்க எவ்வளவு நேரம் ஆகுது அதை நீங்க பார்க்கணும். அங்க இருந்து அப்படியே ஐயா ஒருத்தர் அப்படியே தூக்கினா வர முடியும் ஐயா. எல்லாரையும் பார்க்கணும், சமாளிக்கணும். கண்ணாடி கேட்பாங்க, மாத்திரை மருந்து சீட்டு கொடுப்பாங்க, அது இதுன்னு எதனா பிரச்சனை ஆகும். எல்லாத்தையும் பார்த்துன்னு தான் வரணும் நான். ரெடி ஆயிடுங்க. காலைல 11 மணிக்கு வர சொல்லிட்டு மாமா அவரை வந்துடுவாருங்க. வரட்டும், வந்து பார்த்தா தானங்க தெரியும். அங்கேருந்து நாங்கள் என்ன சும்மா உட்காந்து இல்லையா, எங்கன்னா அரை மணி நேரம் வண்டி விட்டு உட்காந்துக்கிறோமா, இரு கொஞ்ச நேரம் கழிச்சு சாமியாருக்கு எடுத்துட்டு போகிறோம். இல்லை ஒரு அரை மணி நேரம் உட்காந்து நாங்கள் சாப்பிட்றோமா, இரு கொஞ்ச நேரம் ஆகட்டும் சாப்பாடு எடுத்துட்டு போகிறோம் அப்படின்னு. யூரின் கூட அங்கே போய் போகிறோம், எம்எல்ஏங்க தாண்டி தான் போகிறோம். யூரின் கூட இடம் இல்லை, அடுத்தடுத்து ஏந்து நின்றுனே இருப்பாங்க. ஓம் நமச்சிவாய். எத்தனை? 2. வாங்க வாங்க. நமச்சிவாய் நமச்சிவாய். எத்தனை? 3. ரசமாக சாம்பார். ரசம் இல்லை, இன்னைக்கு வந்து சாம்பார் மோர். சாம்பார் சாம்பாருங்க. நமச்சிவாய். ரெண்டாயினா 2. நமச்சிவாய். நன்றி 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 நன்றி. யாரு நீங்க வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? எவ்வளோ நாள் ஆச்சா? ஏன் சாமி முந்தானே தான் மெடிக்கல் கேம்ப் போட்டு வர்றாரு. அது உள்ள 2 நாள் வரல. இல்லைங்களா சாமி? வந்து தான் வந்தேன். ஓம் நமச்சிவாய். நல்லா இருக்கேன். மோர் இருக்குங்க. சாம்பாருங்களா? ஆமாம் ஆமாம். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். ஒன்று போதும் சாம்பார். நமச்சிவாய். நம்ம ஒரு செட்டு பார்த்துங்க. மோர் குட்டியாக அதோட முடியும். ஓம் நமச்சிவாய். குடிச்சிட்டேன். ஓம் நமச்சிவாய். ஒன்றா குடிச்சிட்டேன். ஓம் நமச்சிவாய். உங்களுக்கு பார்த்து எடுத்துட்டு போங்க. 2 அவருக்கு. நேற்றுக்கு வந்து பைப்பில் உடச்சு போட்டாங்க சாமி. 10 பைப் உடச்சு யார் உடச்சது? 2ஆவது ட்ரிப் சாமி. யார் உடச்சது? ஆறில் ஊருக்கார பசங்க தான். என்னத்துக்கு உடச்சாங்க? இவரை பிடிச்சி போட்டு எதுக்கு? இவரை பிடிச்சி பீடி கேட்டு தரமாட்டதில் அடிக்க போய் செங்கல் எடுத்து ஓங்கி இவர் செய்கிறாங்க. ஒத்தி நில்றான்னு சொல்லி தில்லா பேசுறங்காட்டி போயிட்டான். இதே கொஞ்சம் பயந்தமாக பேசியிருந்தா இருக்கிறதெல்லாம் போய்க்கிருப்பான். ஐயோ நைட்டா? மோர் சாங்க மட்டும் 9 மணி. 2 ட்ரிப்புங்க. ஏற்கனவே 10, இப்போ 10, 20 ஆச்சு. கவர்மெண்ட் ஏதோ ஒன்று செய்யுது, அதையும் உடச்சிட்டு 2 டைம் செஞ்சுட்டாங்க. ஒன்று கொடுத்துரு. இந்த இடம் நல்லா அமைதியாக நல்லா இருந்தது. நைட்டு
எங்கே பார்த்தாலும் யாருனா ஒருத்தர் இடைஞ்சல் பண்ணுறதுக்கு இருந்துக்கினே இருக்கிறாங்க. இன்னும் உதவி பண்ணணும், இல்லையா ஓரமாக ஒதுங்கி நிற்கணும், உபத்திரம் பண்ணக்கூடாது. அது என்ன பண்ணுறது? வீட்டில் சாமி நீங்கள் செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும். இது போல் பெரிய பெரிய அன்னதானம்லாம் செஞ்சு நீங்கள் நல்லா இருக்கணும், நம்மளை வேண்டிக்கிறோம். ஓ நம்ம நல்லா இருக்கும் அருணாச்சலா. ஓ நம்ம சார் அப்புறம் சாமி யூடியூப் பார்த்துக்கணும். ஓ நம்ம சாமி செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கு. ஓ நம்ம சாமி அவரெல்லாம் ரொம்ப ஃபேன் ஆகிட்டேன். சரி சரி நமச்சிவாய். எல்லாம் உங்களால தான் சாமி. அதான் சார் எல்லாம் அண்ணாமலையோட. ஆமாம் சார், நீங்கள் பார்த்து கோயம்புத்தூர் சாமி சொல்லலாம். நம்ம சொல்லாமல் இருந்தீங்கன்னா யாருக்கு தெரியும்? சரி சாமி நமச்சிவாய். போயிட்டு வரேன் சார். வாங்க வாங்கிக்க. உங்களுக்கு ஒன்றா கிளாஸ் செயின் கைது போட்டு பேப்பருங்க. அன்றைக்கி எங்கே போனீங்க? அங்கே தான் வந்தேன். கையெழுத்து வாங்கலையா அன்றைக்கி? லைனில் வந்து போட்டு தரேன். நீங்கள் பேப்பர் ஒன்று. ஓம் நமச்சிவாய். எத்தனை? 2. எனக்கு மோரா குழம்பா? குழம்பு கார குழம்புல சாம்பார். எனக்கு சாம்பார் தான். சாம்பார். ஓம் நமச்சிவாய் சாமி. சாப்பிடுங்க, போயிட்டு வாங்க சாமி. நமச்சிவாய். போய் கொடுங்க. சரி எத்தனையா? வாங்கி வச்சிருங்க. அவங்க எத்தனை போகிறாராம்? எந்த தாத்தா அன்றைக்கி வாங்கலையா கண்ணாடியே? இல்லையா அதே கொடுத்துட்டு இன்றைக்கே 5 கண்ணாடி எழுதி கொடுத்துறேன் தான் தெரியல. இன்றைக்கே 10-15 கண்ணாடிக்கு மேலே எழுதி கொடுத்துறேன். அன்றைக்கி 80-90 கண்ணாடி மேலே போச்சு. முகம் போட்டேன். எங்கே போனீங்க? பாவம். அவர் இந்த இடத்த விட்டு போக மாட்டார். திருச்சி கும்பகோணம் போக முடியுதா? பஸ் விட வேண்டியதானே முகாமுக்கு. தப்பு பண்றீங்க பாருங்க. எங்க போய் மொட்டை போட்டீங்க? சரி, யார் கூட்டு போனது? அடியண்ணாமலை தானே. கேம்ப் எங்க போட்டோம் தெரியுமா? அடியண்ணாமலைக்கு முன்னாடி ராகவேந்திரா கோயிலாண்ட. ராகவேந்திரா கோவில் அடி அண்ணாமலைக்கு முன்னாடி நேர் அண்ணாமலையாண்ட கேம்ப் போட்டோம். நீங்க அந்த கேம்பை தாண்டி தான் போய் மொட்டை போட்டுன்னு வந்துக்கிறீங்க. ரைட். அடுத்த வாட்டி கேம்புக்கு பஸ் விட்டுலாம். இலவச மருத்துவ முகாம். வாங்க, பஸ்ல ஏறுங்க. ராத்திரி தான் வந்தேன். 2 முட்டி ஓய்ந்துடுறேன். அடுத்த வாட்டி என்ன பண்றேன்? எங்க ஊருக்கு போய் என்ன ஊருக்கு போயிருந்தீங்க? இந்த பொன்னியில் போய் இது பச்சை மூலிகை மாத்திரை கொடுத்தாங்க. அப்போ கூட நல்லா இல்ல. இப்ப கேம்ப் போடும்போது என்ன ஊருக்கு போயிருந்தீங்க? அங்கே இருந்தும் நான் பெட்டில் இருந்தேன். எங்க? பொன்னியில். சரி, அடுத்த கேம்புக்கு வாங்க. ராத்திரி தான் வந்து சரி 2 கூட ராத்திரி அங்கே வந்து நடக்க முடியாதாங்க. 10 மணி காலையில் வந்தாங்க. சரி என்னால் முடியல, நடக்கவும் இல்லை. நேரமே அப்படியே ஸ்டக் ஆகிடுது. கொத்தின்னு விழுந்துடுறேன். சரி போயிட்டு வாங்க. இவர் கேம்புக்கும் வர மாட்டாரு, எங்கேயும் வர மாட்டாரு. காசு கொடு. ஐயா காசு கொடு. நீ கொடுக்க மாட்ட. நீ கொடுக்க மாட்ட. நீ வாங்கின்னு கம்முன்னு போயிடு. உங்க கையில இருந்து 1 ரூபாய் அப்படி கொடுக்க மாட்ட. எப்ப? ஆமா
100 மேல தான் காசு வாங்கின்னு கொடு. நீ இதுக்கு மேல அவருக்கு இறக்கமே காமிக்காத. எதுனா சைபாலுன்னா பூச்சிக்கிறேன். சைபாலா காலில் பூச்சிக்கிறதுக்கு இப்பதானே ஆஸ்பத்திரியில இருந்து வந்த. அது சரியாவதுக்கு ஒரு 4 நாளா டைம் கொடுத்தா தானே. மாத்திரம் துண்டேன். சரியாடலைண்ணா தொடர்ந்து குடுத்துருப்பாங்க. நான் மாத்திரை தொடர்ந்து குடுத்துருப்பாங்க. 10 நாளைக்கு கொடுத்தாங்க. 10 நாளைக்குமே சாப்பிட்டியா? 2 போட்டுக்கினேன் நான். மாமா 10 நாளைக்கு மாத்திரை கொடுத்தாங்களாம். 2 3 போட்டுக்கினாரா? சாப்பிடக்கூடாது, ஏன்னா வேற மாதிரி அவங்க சாப்பாடா ஒன்று வாங்கிக்க. வாங்க இறங்க. சரி போறேன். மாத்திரை ஒன்று தான் சாப்பிடணும். அந்த மாதிரி போடக்கூடாது. சரி. உடம்பு எஃபெக்ட் ஆகிடும். விழுந்துடுறேன் அப்பா போட்டு. சரி போயிட்டு காசு வாங்கிக்கோ. ஃபர்ஸ்ட் கொடு. இதெல்லாம் இந்த கதையே வேணாம். நீ என்னைக்குமே ₹1 கூட கொடுக்க மாட்டேன். காசு கொடு ஃபர்ஸ்ட். கோயில் கிட்டியா அவர் சொல்லுவார் பேர் அட்ரஸ். ஐயா பெரிய கோயிலுக்கு அப்படியே போகணும். ஃபர்ஸ்ட் அண்ணா ಶಿರಯ ಅಮರ್ವಿತದೆಂಕೊಲ್ ಅರುಣಾಚಲ அகிலம் பழித்திடும் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல இப்படி தப்புனையே நினைத்தாய் இனி யாரிடுவார் அருணாச்சல ஈந்திடும் அன்னை பெரிதருள் புரிவோ இதுவோ உனதருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல உன்னையே மாற்றி போராதுலத்தின் உறுதியாயிருப்பாய் அருணாச்சல உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல என்னை அழித்திப்போர் என்னை தலவாவிடில் இதுவோ ஆண்மை அருணாச்சல ஏனிந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல ஐம்புலகள்வர் அகத்தினி புகும்போது அகத்தினிலையோ அருணாச்சல ஒருவரம் உன்னை ஒழித்தவர் வருவார் சூரே இது அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல
போலெனக்குன் அருளை தந்தனை ஆடுவதும் கடன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதெவதாய் அருணாச்சலா காந்தம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்தனோடிருப்பாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சலா கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா முற்றமுற்றருக்கெனை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளிர் அருணாச்சலா பூர்வாள் கண்ணிய கொடுமையை படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா எங்கியும் வஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சலென்றே அருள் அருணாச்சலா கேளாதடிக்கும் கேடு புகழை கேடு செய்யாத அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கையினி கனியும் நீரசம் கொண்டு உவகை வெறி கொட அருள் அருணாச்சலா கொடியில் செடியரை கொல்லுரை கட்டி கொண்டெங்கன் வாழ்வே அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா குணத்தோய் குறியாய் என்னை கொள குறையன் செய்தேன் அருணாச்சலா கௌதம தோற்றும் கருணை மாமலையே கடை கணி தாழ்வாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா சகலமும் விழுங்கும் கதிரொளி நமன ஜல ஜமல தீடருணாச்சலா சாபா